அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மா நாள் என்பது எல்லா முஸ்லிம்களுக்கும் சிறப்பு பெற்ற நாள். இந்த நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகின் மிகச் சிறந்த நாளாக கூறியுள்ளார். எதனால் இந்த நாளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? இன்று நாம் அதைப் பற்றி சிறப்பாக அறிந்து கொள்ளப் போகிறோம். ஜும்மா நாளின் முக்கியத்தை பற்றி அல் குர்ஆனில் சூரத்துல் ஜுமுஆ 62வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். நம்பிக்கை கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமையாகிய ஜுமுஆ நாளன்று தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிகளுக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும். மேலும் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் ஜுமா நாளாகும். அதில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். அந்நாளில்தான் அவர்கள் சொர்க்கத் தோட்டத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள். யுக முடிவு நாளும் வெள்ளிக்கிழமைதான் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஜும்மா என்ற சொல்லுக்கு ஒன்று கூடுதல் என்று பொருள். தொழுகைக்காக மக்கள் ஒன்று கூடுவதினால் இத்தொழுகைக்கு ஜும்மா தொழுகை என்றும். இதே நாளில் ஆதிநபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அரஃபா பெருவெளியில் ஒன்று சேர்ந்ததினால் இந்நாளுக்கு ஜும்மா நாள் என்றும் பெயர் வழங்கலாயிற்று. அடிமை, பெண்கள், பருவ வயதை அடையாதவர்கள், நோயாளி ஆகிய நால்வரைத் தவிர அனைத்து முஸ்லிம்கள் மீதும் ஜுமாத் தொழுகை கடமையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவரொருவர் வெள்ளிக்கிழமை தினத்தில் குளித்து பல் துலக்கி தன்னிடம் இருக்கின்ற வாசனை திரவியங்களை தடவிக்கொண்டு தன்னிடம் இருக்கின்றவற்றில் நல்ல ஆடையை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்குச் சென்று பள்ளியில் இருக்கின்ற மனிதர்களை கடந்து செல்லாமல் தன்னால் முடியுமான அளவு தொழுதுவிட்டு மௌனமாக இருந்து இமாம் சொல்வதை முறையில் செவிமெடுத்துவிட்டு தொழுகை முடியும் வரை இருக்கின்றாரோ அவருடைய முந்தைய வெள்ளிக்கிழமைக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கும் இடைப்பட்ட சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை நிகழும் பாவங்களுக்கு ஜும்மா தொழுகை பரிகாரமாகும். ஐவேளை தொழுகைகளும் அதற்கு இடைப்பட்ட நேரங்களில் நிகழும் பாவங்களுக்கு பரிகாரமாகும். ஆனால் பெரும் பாவங்களாக அவை இருக்கலாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முன்கூட்டியே பள்ளிக்கு வருவதன் சிறப்புகள்: ஒருவர் ஜும்மா நாளில் கடமையான குளிப்பைப் போன்று குளித்துவிட்டு பள்ளிக்கு வந்தால் ஓர் ஒட்டகத்தை அல்லாஹ்வின் பாதையில் குர்பானி கொடுத்தவர் போலாவார். இரண்டாம் நேரத்தில் வந்தால் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார். மூன்றாம் நேரத்தில் வந்தால் கொம்புடைய ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார். நான்காம் நேரத்தில் வந்தால் ஒரு கோழியை குர்பானி கொடுத்தவர் போலாவார். ஐந்தாம் நேரத்தில் வந்தால் முட்டையை குர்பானி கொடுத்தவர் போலாவார். இமாம் பள்ளிக்கு வந்துவிட்டால் வானவர்கள் ஆஜராகி போதனையை கேட்கின்றார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள். ஓராண்டு நோன்பு நோற்று மற்றும் நின்று வணங்கிய கூலி யார் தலையை கழுவி குளித்து ஆரம்ப நேரத்திலேயே புறப்பட்டு முந்தியே பள்ளிக்கு வந்து இமாமுக்கு நெருக்கமாக இருந்து உரையை செவியுற்று ஜும்மாவை வீணாக்காமல் இருக்கின்றரோ அவருக்கு அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஓர் ஆண்டு நோன்பு நோற்று ஓர் ஆண்டு நின்று வணங்கிய கூலி உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஜுமுஆ தொழுகைக்கு வராதவர்களுக்கு எச்சரிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுமுஆத் தொழுகையில் கலந்து கொள்ளாத சிலர் குறித்து, நான் ஒரு மனிதரிடம் மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு கூறிவிட்டு பின்னர் ஜுமுஆத் தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வீட்டில் இருப்பவர்களை நோக்கிச் சென்று அவர்களை வீட்டோடு சேர்த்து எரித்துவிட வேண்டும் என எண்ணியதுண்டு என்று கூறினார்கள்.